பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்னும் சதா காலங்களும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை இந்த ஹோப் சேனலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில், தேவனுடைய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் நமக்கு கொடுத்துள்ள நல்ல ஒரு வாய்ப்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். கடந்த செய்தியில் ஒரு ஆசாரியன் எப்படி அவன் ஆசாரியனாய் பிரதிஷ்டை பண்ணப்படுகின்றான், அவன் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகின்றான் என்று நாம் பார்த்தோம். அவனுடைய அந்த பலிமுறைகள், அந்த இரத்தம் பூசப்படுதல், இந்த காரியங்களை குறித்து நாம் கடந்த செய்தியில் பார்த்தோம். இந்த செய்தியிலும் ஆசாரியனை பிரதிஷ்டை செய்வதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகிய அபிஷேக தைலத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அபிஷேக தைலம் என்பது ஆசாரியனுடைய பிரதிஷ்டையில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பொருளாகும். யாத்ராகமம் 29 அதிகாரம் 7 வசனம் வாசித்தமையாகில், அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையில் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்வதை நாம் இங்கு பார்க்கலாம். ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அவனுடைய தலையில் அபிஷேக தைலம் என்பது ஊற்றப்பட வேண்டும். அபிஷேக தைலம் என்பது ஒரு நிழல். அதனுடைய நிஜம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரே அதனுடைய நிஜமாய் இருக்கின்றார். இன்று இந்த நிழலாகிய இந்த அபிஷேக தைலம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை குறித்து இன்றைய நாள் நாம் படிக்க இருக்கின்றோம். செய்திக்குள்ளாக தொடர்ந்து சொல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, இந்த ஒரு நேரத்திலும் கர்த்தாவே அபிஷேக தைலத்தை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கர்த்தர் இந்த நேரத்திலும் இந்த அபிஷேக தைலத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருடைய செவிகளையும் திறந்திருளும்படியாய், வேதத்திலிருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிழலாகிய அபிஷேக தைலம் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை நாம் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்றோம். அபிஷேக தைலம் முதலாவது எந்த இடங்களில் பயன்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 30 அதிகாரம் 30 வசனம் நாம் வாசித்தமையாகில், ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ண, ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ண இந்த அபிஷேக தைலம் என்பது பயன்படுகின்றது. அதுபோல யாத்ராகமம் 30 அதிகாரம் வசனம் 26 28 முடிய நாம் வாசித்தமையாகில், அபிஷேக தைலத்தை கொண்டுதான் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அனைத்து பணிமுட்டுகளையும் அவர்கள் பரிசுத்தம் படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசித்தமையாகில், ஒரு ராஜா வரும்பொழுது, அதாவது புதிய ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு நபர் ராஜாவாய் பதவி ஏற்கும் பொழுது, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவனுடைய தலையில் இந்த அபிஷேக தைலமானது ஊற்றப்படுகின்றது. இந்த அபிஷேக தைலத்தை ஆசரிப்பு கூடாரம் தவிர, அந்த ஆசரிப்பு கூடாரம் சார்ந்த காரியங்களை தவிர வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக வீட்டின் தேவைகளுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது. அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த அபிஷேக தைலத்தை ஆசாரியர்கள் மாத்திரம்தான் தயாரிக்க வேண்டும். எந்த ஒரு சாதாரண நபரும் இந்த தைலத்தை தயாரிக்க கூடாது என்பது மிகவும் கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கின்றது. மேலும் யாத்ராகமம் 30 அதிகாரம் 32 33 வசனங்கள் நாம் வாசித்தமையாகில், சாதாரண மனிதர்கள் மீது அபிஷேக தைலத்தை வார்க்கவும் கூடாது என்று வசனம் சொல்கின்றது. யாருக்கு பயன்படுத்த வேண்டும்,
எங்கு அபிஷேக தைலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் இந்த அபிஷேக தைலத்தை குறித்து மிகவும் எச்சரிப்போடு அநேக கவனமான வார்த்தைகளை மோசேக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். இந்த அபிஷேக தைலம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் தைலத்தை தயாரிக்கக்கூடிய இந்த முறைமையை நாம் புரிந்து கொண்டோமேயாகில் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் 5 பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றது. 4 வாசனை பொருட்கள், 1 எண்ணெய். இதனால் இந்த அபிஷேக தைலமானது தயாரிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் வசனம் 23 இருந்து 24 முடிய நாம் வாசித்தமையாகில், யாத்திராகமம் 30வது அதிகாரம் வசனம் 23 முதல் 24 முடிய நாம் வாசித்தமையாகில், மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையும், சுகந்த கருவாய்ப்பட்டையிலே அதில் பாதியாக 250 சேக்கல் இடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையும், லவங்க பட்டையில் 500 சேக்கல் இடையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடமும் எடுத்து என்று இந்த இடத்தில் நாம் வாசிக்கின்றோம். அபிஷேக தைலத்தை எந்தெந்த பொருட்கள் கொண்டு எந்த அளவில் தயாரிக்க வேண்டும் என்கின்ற முறையை கிறிஸ்து மோசேயிடம் சொல்கிறதை இங்கு நாம் கவனிக்க முடிகின்றது. சுத்தமான வெள்ளை போலம், முதலாவது சுத்தமான வெள்ளை போலம் 500 சேக்கல் பயன்படுத்தப்படுகின்றது. 1 சேக்கல் என்பது நம்மளுடைய கணக்கின்படி 11.4 கிராம். 1 சேக்கல் என்பது நம்முடைய கணக்கின்படி 11.4 கிராம். அதாவது 500 சேக்கல் சுத்தமான வெள்ளை போலம் என்றால் 5.7 கிலோ சுத்தமான வெள்ளை போலம் இந்த தைலத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக சுகந்த கருவப்பட்டை பயன்படுத்தப்படுகின்றது. இது வெள்ளை போலத்திற்கு நேர் பாதியாக, அதாவது 250 சேக்கல் 2.85 கிலோ கருவப்பட்டையானது தயாரிக்கப்படுகின்றது. மூன்றாவது சுகந்த வசம்பு, இதுவும் 250 சேக்கல் 2.85 கிலோ பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக லவங்கப்பட்டை 500 சேக்கல் பயன்படுத்தப்படுகின்றது. அதனோடு சேர்த்து கடைசியாக ஒலிவ எண்ணெய் 1 குடம் எண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. 1 குடம் ஒலிவ எண்ணெய் என்றால் 3.67 லிட்டர் அளவு உடையது. இந்த அளவில் இந்த 4 வாசனை பொருட்களையும் ஒலிவ எண்ணெயோடு நன்கு கலக்கி அதை இடித்து பிழிந்து பரிசுத்த தைலம் தயாரிக்கப்படுகின்றது. இந்த 4 வாசனை பொருட்களையும் முதலாவது அந்த குடத்தில் உள்ள ஒலிவ எண்ணெய்க்குள்ளாக போட்டு வைத்து அதை நன்கு கலக்கி பிழிந்து இந்த பரிசுத்த தைலமானது தயாரிக்கப்படுகின்றது. இவை 5ம் கிறிஸ்துவின் மேன்மையான குணங்களை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏன் தேவன் இந்த அபிஷேக தைலத்தை பயன்படுத்த சொன்னார் என்றால், இந்த அபிஷேக தைலத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் மகத்தான குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவைகளாய் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு பொருளாக நாம் படிப்போம். இந்த ஒவ்வொரு வாசனை பொருட்களும் நமக்கு என்னத்தை கற்றுத்தருகின்றது என்று தொடர்ச்சியாக நாம் படிக்கலாம். முதலாவதாக சுத்தமான வெள்ளை போலம். இந்த சுத்தமான வெள்ளை போலம் எதிலிருந்து கிடைக்கிறது என்றால், சரள மரம் என்கின்ற ஒரு வகையான தேவதாரு மரத்தில் வகையிலிருந்து இதை எடுக்கப்படுகின்றது. இந்த தேவதாரு மரம் என்பது பொதுவாக தைலங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மரம். இந்த மரம் பார்ப்பதற்கு மிகவும் குள்ளமாக இருக்கும். இது மற்ற மரங்களைப் போல அதிக உயரமாய் வளரக்கூடிய மரம் அல்ல. இது பார்ப்பதற்கு குள்ளமாக இருக்கக்கூடிய மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரமானது நல்ல ஒரு வாசனையை தரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் தூரத்தில் இருக்கும் பொழுதே இதை கண்டுகொள்ளத்தக்கதாக இதனிடம் இருந்து நல்ல ஒரு நறுமணங்கள் வீசக்கூடிய தன்மையை உடையதுதான் இந்த சரள மரம் என்பது. இதிலிருந்து எப்படி இந்த சுத்தமான வெள்ளைப்பழம் தயாரிக்கப்படுகிறது என்றால், இந்த மரத்திலிருந்து பிசின் வடியும். இந்த பிசின் தானாகவோ அல்லது
கிளை பகுதிகளை வெட்டினாலோ இந்த மரத்திலிருந்து பிசின் வடியும். இந்த பிசினை எடுத்து அதை காய வைத்து அதை பொடியாக்கிதான் இந்த வெள்ளை போலமானது தயாரிக்கப்படுகின்றது. இந்த பிசின் வடிகின்ற காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இந்த மரத்தின் வாசனை அதை சுற்றியிருக்கிற இடங்கள் முழுவதும் பரவக்கூடிய தன்மை உடையது. அந்த அளவுக்கு நல்ல நறுமணங்களை உண்டதுதான் இந்த சரளை மரமானது. வேதாகமத்தில் 17 இடங்களில் இந்த வெள்ளை போலத்தை பற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உன்னத பாட்டில் மட்டும் மொத்தம் 8 முறை இந்த வெள்ளை போலத்தை பற்றி வேதம் பேசுகின்றது. உதாரணமாக உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இன்னும் இந்த வெள்ளை போலத்திற்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இயேசுவின் பிறப்பிலும் இயேசுவின் மரணத்திலும் இந்த வெள்ளை போலத்திற்கு இடம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இயேசுவின் பிறப்பு நேரத்தில் இயேசுவை சந்திக்க வந்த ஞானிகள் அவருக்கு பரிசாக வெள்ளை போலத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே போல இயேசுவின் மரணத்தின் பொழுதும் அவரை சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவருடைய உடலுக்கு வெள்ளை போலத்தை கொண்டு வந்ததை நாம் என்ன செய்கின்றோம்? வாசிக்கின்றோம். அதாவது இயேசுவின் பிறப்பிலும் இயேசுவின் மரணத்திலும் இந்த வெள்ளை போலத்திற்கு முக்கியமான இடம் இருப்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகின்றது. மேலும் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் மற்றும் யோவான் 19ஆம் அதிகாரம் 39வது வசனங்களை நாம் பார்த்தோமேயாகில் இங்கு தேவன் மீது வைத்துள்ள அன்பை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த இடத்தில் சபையார் தேவன் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவருக்கு வெள்ளை போலத்தை கொண்டு வந்ததை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை இன்னும் தெளிவாக நம்மால் கண்டுகொள்ள முடியும். வெள்ளை போலம் என்பது கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. வெள்ளை போலம் என்பது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியாக காணப்படுகின்றது. இந்த சரளை மரத்திலிருந்து வடியக்கூடிய இந்த பிசினானது நல்ல சுவை உடையது அல்ல, இது கசப்பான சுவையை உடையதாய் காணப்பட்டது. இயேசுவும் தனது கசப்பான அனுபவங்கள் மூலமாக தன்னுடைய நற்மணங்களாகிய நற்குணங்களை அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். அந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் கிறிஸ்து தன்னுடைய நல்ல குணாதிசயங்களை தனக்கு முன்னாடி இருந்த நபர்களுக்கு அவர் வெளிப்படுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். சிலுவையில் தொங்கிய போது அவருக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாவத்திற்கு எதிரான கசப்பான கோபாக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டு இன்றும் இரட்சிப்பு என்கின்ற மனதை அவர் வீசக்கூடியதாக அவர் காணப்படுகின்றார். சிலுவை என்கின்ற கசப்பான அனுபவத்தை இயேசு கிறிஸ்து இனிமையான முகத்தோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த மரத்திலிருந்து எப்படி தானாகவோ அல்லது கிளை வெட்டப்பட்டாலோ அந்த பிசின் வடியுமோ, அதுபோல கிறிஸ்து தானாக முன்வந்தும் மனிதர்களால் ஒப்படைக்கப்பட்டும் நமக்கான பலவிதமான பாடுகளை அவர் அனுபவித்தவராய் காணப்பட்டார். கிறிஸ்து தன்னுடைய பாடுகளில் இருந்து நல்ல ஒரு நற்மணங்களை அவர் வீசக்கூடிய நபராய் காணப்படுகின்றார். இன்று நாமும் அப்படிப்பட்ட வெள்ளை போலத்தின் தன்மையுடைய நபராய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த உலகம் என்னை கஷ்டப்படுத்தலாம், இந்த உலகம் நம்மை துன்பப்படுத்தலாம், இந்த உலகம் நமக்கு விரோதமான ஏளனமான வார்த்தைகளை பேசலாம். நம்மை குறித்து ஏளனமாய் அவர்கள் பேசினாலும் நாம் கசப்பான காரியத்தை வெளிக்காட்டாமல் நற்மணங்களை வீசக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வெள்ளை போலம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக, இந்த அபிஷேக தைலத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற சுகந்த கருவப்பட்டையை நாம் பார்க்கின்றோம். இந்த கருவப்பட்டை என்பது ஒரு வகையான புன்னை வகை மரத்தை சார்ந்தது. இதுவும் வெள்ளை போல மரத்தை போல மிகவும் சிறிய அளவில் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் எப்பொழுதும் பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும்.
இந்த மரமும் அந்த சரள மரத்தை போல நல்ல ஒரு வாசனை நிறைந்ததாக காணப்படும். இதனுடைய சுவையும் ஏற்கத்தக்க சுவையில் காணப்படும். சரள மரத்தின் சுவை கசப்பாக காணப்படும். இந்த புன்னை இந்த மரத்தின் சுவை கொஞ்சம் ஏற்கிற வகையில் அது காணப்படும். இந்த மரங்களினுடைய ஒரு நல்ல ஒரு தன்மை என்னவென்றால், இந்த மரங்கள் நேராக வளரக்கூடிய தன்மையுடையவர்கள். இந்த கருவப்பட்டை அப்படிங்கிறது எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், இந்த மரம் தன்னுடைய இளமை பருவத்தை எட்டும் பொழுது இதனுடைய பட்டையை உரித்து அதை காய வைத்து இதனுடைய கருவாய் பட்டைகளை ஆயத்தம் செய்கின்றார்கள். பழங்காலங்களில் இந்த கருவாய் பட்டைகளில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்களை சமையலுக்கு பயன்படுத்தியதாக நாம் வாசிக்கலாம். பொதுவாக கருவாப்பட்டை என்று சொன்னவுடன் நமக்கு உணவுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். நம் எல்லாருடைய சமையல் அறைகளிலும் இந்த கருவாப்பட்டைக்கு இடம் இருக்கின்றது. ஆனால் இந்த கருவாப்பட்டையை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து அதிலிருந்து நல்ல ஒரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு உதவுகின்றார். என்ன பாடங்களை கிறிஸ்து இதில் நமக்கு காட்டுகின்றார் என்று நாம் பார்ப்போம். எபிரேய மொழியில் இந்த கருவாப்பட்டை என்பது கின்னமோன் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு நிமிர்ந்த என்று அர்த்தமுடையது. இதனுடைய அர்த்தம் நிமிர்ந்தது என்று அர்த்தமுடையது. கிறிஸ்து எப்பொழுதும் நேராக நிமிர்ந்து செல்லக்கூடியவராய் அவர் காணப்பட்டார். அவருடைய ஊழிய பாதையில் எந்த ஒரு வளைவும் நெளிவும் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவராய் காணப்பட்டார். இயேசு நம்மளையும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த கருவாப்பட்டையை பார்க்கும் பொழுது இந்த மரத்தின் எப்படி அது நேராக வளருமோ, கிறிஸ்து எப்படி நேரான பாதையை உடையவராய் காணப்பட்டாரோ அதே போல நாமும் நேரான பாதையை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒருவேளை ஆசாரியனாய் இருக்க வேண்டிய என்னுடைய பாதை நேராக நிமிர்ந்து நிற்காமல் இருக்குமாயின் நம்முடைய கிறிஸ்துவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியனை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதை எப்படி நேராக நிமிர்ந்து நின்றதோ அவரை பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நேராக நமக்கு நடப்பதற்கு அவர் உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை ஏற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோஸ்திரம் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்மளுடைய நேரான நிமிர்ந்த பாதையின் நிமித்தமாக நம்மளுடைய அந்த இரட்சிப்பின் அறிவின் வாசனையை இந்த உலகத்திற்கு நாம் வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் நடக்கக்கூடிய நடை பிறருக்கு இன்பமான பாதைகளாய் காணப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். தேவன் நாம் நிமிர்ந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். ஆனால் நாமோ ஏசாயா 59வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்வது போல தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்வது போல கிறிஸ்து நமக்கு நேர்மையான பாதைகளை கொடுத்தாலும் நாம் நம்மளுடைய பாதைகளை கோணலாக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நான் கோணலான பாதையில் நடந்து போகிறேன் என்றால் என்னால் இயேசுவை போல நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆசாரியனாய் நிற்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருவப்பட்டை என்பதற்கு எபிரேய மொழியில் குயினமோன் என்று நாம் பார்த்தோம். இந்த வார்த்தையை எபிரேய மொழியில் 2ஆக பிரிக்கின்றனர். முதலாவதாக குயினா என்றால் அதற்கு வைராக்கியம் என்ற அர்த்தம். இரண்டாவது மோன் என்றால் உருவம் அல்லது தோற்றம் என்ற அர்த்தம். அதாவது இந்த குயினமோன் என்கின்ற இந்த கருவாப்பட்டை எதை குறிக்கிறது என்றால் வைராக்கியமான தோற்றத்தை உடையவர் என்று இந்த கருவாப்பட்டையின் அர்த்தம் நமக்கு சொல்கின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் தேவனுடைய காரியங்களுக்கு வைராக்கியம் உடையவராய் அவர் காணப்பட்டார்.
பிதாவினுடைய ஊழியத்தை குறித்து வைராக்கியமான தோற்றத்தை உடையவராய் அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பிதாவின் மகிமைக்கு எந்த ஒரு கலக்கமும் வராத அளவிற்கு கொடுமையான பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள அவர் வைராக்கியம் உடையவராய் இயேசு காணப்பட்டார். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிதா இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக அவர் பாராட்டிய நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிதா இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய வைராக்கியம் மரணத்தை காட்டிலும் வலியதா இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். பிதாவின் மகிமையை குறித்து அவர் பக்தி வைராக்கியமுடைய நபராய் இயேசு காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது கூட அவருக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை குடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த கசப்பான காடி என்பது ஒரு வகையான போதையை தரக்கூடியது. அந்த காடியை குடிக்கும் பொழுது உடலில் உள்ள வலிகள் மறந்து அந்த போதை வெளிப்படும். ஆனால் கிறிஸ்து பிதாவின் மகிமைக்கென்று தான் ஏற்றுக்கொண்ட சிலுவை பாடின் வலிகளை குறைப்பதற்கு எந்த அளவுக்கும் அவர் சிறிது கூட அவர் இடம் கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய அன்பு அவ்வளவு வைராக்கியமுடையதாய் நாம் காணப்பட்டதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட வைராக்கியத்தை நாம் பாராட்டுகின்றோமா? பிதாவிற்காக குமாரன் வைராக்கியம் பார்த்தார். பிதாவுக்காக குமாரன் வைராக்கியம் பாராட்டினார். குமாரனுக்காக நாம் வைராக்கியம் பாராட்டுகின்றோமா? யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு பக்தன் சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு நான் பக்தி வைராக்கியம் உடையவராய் நான் காணப்பட வேண்டும். எப்படி இந்த கருவேப்பட்டை மரமானது எப்பொழுதும் பசுமையாக காணப்படுதோ அதே போல தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் காணப்பட்டுமாகில் நம்முடைய வாழ்க்கையும் பசுமை நிறைந்ததாய் காணப்படும். எப்படி அந்த இளம் கருவேப்பட்டை மரத்திலிருந்து அதன் பட்டைகள் உரிக்கப்பட்டதோ, எப்படி இளம் கருவேப்பட்டை மரத்திலிருந்து அதன் பட்டைகள் உரிக்கப்பட்டு கருவேப்பட்டை உண்டாக்கப்படுகின்றதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் நமக்காக உரிக்கப்பட்டார். நமக்காக சிலுவையில் தொங்கின நபராய் அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்ய நாம் ஆயத்தமாக உள்ளோமா? என்னுடைய வயது இளமையை பருவமாய் இருந்தாலும் சரி, இல்லை முதிதான பருவமுடையவராய் இருந்தாலும் சரி, நான் படுகிற பாடுகள் உலகத்தின் பாடுகளுக்காக அல்ல, தேவனுக்காக பாடுகளை படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நற்மணங்களை வீசக்கூடிய நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதை இந்த கருவேப்பட்டை நமக்கு சொல்லக்கூடியதாய் காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமாகில் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுவோம். தேவன் தாமே உங்களையும் அடியேனையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.